இப்போ இந்த நிமிஷம் இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு உங்க உடம்புக்குள்ளயும், உங்கள சுத்தியும் உண்மையிலே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா? பெரும்பாலும் யாருக்கும் தெரிய வாய்ப்பில்ல. நாம வெளியில நடக்கிற விஷயங்கள மட்டும் தானே கவனிக்கிறோம். ஆமா, அதுதான் உண்மை. ஒருவேளை உங்க தலைக்கு மேலேயே ஒரு கருந்துளை, அதாவது ஒரு பிளாக் ஹோல் எப்ப வேணாலும் திறக்கப்படலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆம், இத கேட்ட உடனே கண்டிப்பா யாருக்கும் கொஞ்சம் பயமாவும், ஆச்சரியமாவும் தான் இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் தேடலுக்குள்ள போகப் போறோம். நம்ம குறிப்புகள் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு அண்டம் குரல். அதாவது பிரபஞ்ச ஆறாவும் உடலின் மகா ரகசியமும். அண்டம் குரல் கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. ஆமாங்க. அதாவது இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. நவீன அறிவியலோட பிரபஞ்ச கோட்பாடுகளுக்கும் பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம சித்தர்களோட மெய்ஞானத்துக்கும் இடையில இருக்கிற உங்களை உறைய வைக்கிற ஒரு தொடர்பை தான் இன்னைக்கு நாம உடைச்சு பார்க்க போறோம். கண்டிப்பா நம்ம பண்டைய ஞானம் எவ்வளவு அறிவியல் பூர்வமானதுன்னு பார்க்க போறோம். அதுவும் குறிப்பா பூமியை பாதுகாக்கும் காந்தப்புலவும் இப்போ இந்த நொடியில உங்க உடலை சுற்றியுள்ள ஆற்றல் வளையமும் ஒண்ணுதான் ஒரு ஆச்சரியமான தகவல் நம்ம குறிப்புகள்ல இருக்கு. இத படிச்சதும் எனக்கு லேசா தலை சுத்துனதும் உண்மைதான். அந்த தலை சுற்றல் ரொம்ப இயல்பானதுதான். ஏன்னா பல நூறு வருஷங்களா நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தை நம்ம ரொம்ப சாதாரணமா பார்த்து பழகிட்டோம். ஆனா இத ஒரு அறிவியல் மற்றும் மெய்ஞான கோணத்துல பார்த்தா அந்த ஆச்சரியம் இன்னும் பல மடங்கா மாறும். அது எப்படி மாறும்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இத புரிஞ்சுக்க நாம அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்த முதல்ல மனசுல வாங்கிக்கணும். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அடிக்கடி கேள்விப்பட்ட வார்த்தை தான். ஆமா, அதாவது மேக்ரோகாசம் என்று சொல்லப்படும் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல என்னென்ன விதிகள் செயல்படுதோ அதே விதிகள்தான் மைக்ரோகாசம் என்று சொல்லப்படும் மனித உடலிலும் அணுரணுவாக செயல்படுது. ஓ, அப்போ பிரபஞ்சமும் நம்ம உடம்பும் வேற வேற இல்லையா? கண்டிப்பா இல்ல. பிரபஞ்சத்துல நடக்கும் சுழற்சிகளும் காந்த ஈர்ப்பு விதிகளும் மனித உடலுக்குள்ளும் எப்படி துல்லியமா வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம உடம்புங்கிற இந்த மாபெரும் ரகசியத்தை நம்ம முழுமையா உணர முடியும். அண்டம் எழுப்பும் அதே குரல் தான் உங்கள் உடலிலும் ஒலிக்கிறது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் கேட்கவே ரொம்ப கம்பீரமா இருக்கு. முதல்ல இந்த பிரபஞ்சத்தோட கவசம், அதாவது பூமியோட காந்தப்புலம் பத்தி பேசலாம். அண்டத்தோட ஆறா அப்படின்னு இதை சொல்லலாம். சரி, சொல்லுங்க. நீங்க விண்வெளிய ஒளிர மிகப்பெரிய பெருங்கடல்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அங்க அமைதி மட்டும் இல்ல, பயங்கரமான ஆபத்துகளும் எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கு. உச்சி வெயில்ல நிக்கிற மாதிரி. கரெக்ட். குறிப்பா சூரியனிலிருந்து வரும் ஆபத்தான கதிர்வீச்சுகள், விண்வெளியின் நச்சுக்கதிர்கள், அப்புறம் பாதை மாறி வரும் தேவையற்ற விண்கற்கள், இதெல்லாம் பூமியை நோக்கி தினமும் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா, சோலார் விண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா பூமி தன்னைத்தானே எப்படி பாதுகாத்துக்குது? அது ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு நுட்பம். பூமியோட மைய பகுதியில கொதித்து கொண்டிருக்கும் திரவ இரும்பினால் பூமியைச் சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஒரு காந்தப்புலம் உருவாகுது. ஓ, அந்த கோர் பகுதியில இருக்கிற இரும்புனாலயா? ஆமா, இத மேக்னெட்டோஸ்பியர் என்று அறிவியல் அழைக்குது. இதுதான் பூமியோட ஆரா. இந்த ஆரா மட்டும் இல்லனா பூமி எப்பவோ செவ்வாய் கிரகம் மாதிரி வறண்டு உயிர்கள் வாழத் தகுதியற்ற ஒரு இடமா மாறியிருக்கும். ஒரு மாபெரும் கவசம் மாதிரி செயல்பட்டு அந்த நச்சுக்கதிர்களை உள்ள விடாம தடுத்து நிறுத்துது. இது நமக்கு தெரிஞ்ச நவீன அறிவியல். உண்மைதான். ஆனா இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. பூமியை சுத்தி காந்தப்புலம் இருக்கு, ஓகே. ஆனா இதுக்கும் சாதாரண மனுஷனான உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நல்ல கேள்வி. பூமியோட மையத்துல இரும்பு இருக்கு, அதனால காந்தப்புலம் உருவாகுது. நம்ம உடம்புக்குள்ள அப்படி என்ன இருக்கு? நம்ம உடம்ப சுத்தி எப்படி ஒரு ஆறா உருவாக முடியும்? இது மிக நுட்பமான கேள்வி. பூமியின் மையத்தில் எப்படி இரும்பு உருகிச் சுழலுதோ அதே போல உங்கள் உடலிலும் இதயம் என்றொரு மையம் ஒவ்வொரு நொடியும் துடிச்சு கொண்டே இருக்கு இல்லையா? ஆமா, இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு. மனித இதயம் ஒரு மிகச் சிறிய மின்காந்த உற்பத்தியாளர், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஜெனரேட்டர். ஒவ்வொரு முறை இதயம் துடிக்கும் போதும் உங்கள் உடலில் ஒரு மெல்லிய மின்சாரம் பாயுது. அடா, மின்சாரம் பாயுதா? ஆமா, அந்த மின்சாரம் உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் வளையத்தை உருவாக்குது. இதே நவீன அறிவியல் ஹியூமன் ஆரா அல்லது மனிதனின் உயிர் மின்காந்த புலம் அப்படின்னு சொல்லுது. வாவ், இத பயோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றாங்களா? அதேதான். இந்த அறிவியல் உண்மையை அப்படியே நம்ம சித்தர்களின் பார்வையோட இணைத்து பாருங்கள். எப்படி பூமியை சுற்றி ஒரு காந்தப்புலம் இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு மனித உடலை சுற்றியும் இருக்கிற இந்த பாதுகாப்பு வேலியை சித்தர்கள் மிக அழகாக மெய்யொழி அல்லது சிவஜோதி மண்டலம் என்று அழைக்கிறார்கள். அட, இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கே.
சிவஜோதி மண்டலம். அப்போ பூமிய விண்வெளி கதிர்வீச்சுகள் இருந்து அந்த மேக்னட்டோஸ்பியர் காப்பாத்துற மாதிரி நம்ம உடம்ப சுத்தி இருக்கிற இந்த மெய்யொளி நம்மள எதுல இருந்து காப்பாத்துது? இந்த ஆரா தான் உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள், நோய் தொற்றுகள் மற்றும் தேவையற்ற மன அதிர்வுகள் ஆகியவற்றிலிருந்து உங்களை பாதுகாக்கும் முதல் அரண். இதை மிக துல்லியமாக பதிவு செய்தவர் திருமூலர். பாடல் ஒன்றை இங்கு நாம் கட்டாயம் நினைத்து பார்க்கணும். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. கரெக்ட், சரியா சொன்னீங்க. ஆனால் இங்கு நம்முடைய குறிப்புகளில் மிக முக்கியமான வரியாக உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், உடம்பினை பெற்றிருந்தேன், உடம்பினுள்ளே உத்தமன் காண்கின்றேனே அப்படிங்கறத சுட்டி காட்டியிருக்காங்க. கொஞ்சம் இருங்க, இந்த வார்த்தைகளை நான் முழுசா புரிஞ்சுக்கணும். உடம்பினுள்ளே உத்தமன், அது என்ன உத்தமன்? அத கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கே. உத்தமன்னா வேலை ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான கோயில் மாதிரி. அந்த பெரிய கோயிலை சுத்தி இருக்கிற மிகப்பெரிய எல்லைச்சுவர் தான் இந்த ஆரா, அதாவது மெய் ஒளி. ஆமா, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. உள்ளே இருக்கிற உத்தமன் அப்படிங்கிறது நம்மளோட உயிரணு, அதாவது உயிர் சக்தி. அப்போ கருவறைக்குள்ள இருக்கிற அந்த உத்தமன் பாதுகாப்பா இருக்கணும்னா வெளியில இருக்கிற கோட்டைச்சுவர், அதாவது ஆரா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதான திருமூலர் சொல்றாரு. அப்படியே எடுத்துக்கலாம். நீங்க சொன்ன அந்த எல்லைச்சுவர் பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே உள்ளே இருக்கும் உயிர் சக்தி சிதையாமல் இருக்கும். ஆரா சிதைங்கால் உத்தமன் எனப்படும் அந்த உயிர் சக்தியும் சிதையும் என்பதைத்தான் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் என்று திருமூலர் மிக எளிமையாக சொல்லியிருக்கார். ஓ, இது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி. கண்டிப்பா. சுவர் இடிந்தால் உள்ளே இருப்பவை அனைத்தும் கொள்ளை போகும். அதுபோலவே உங்கள் ஆரா பலவீனம் அடையும் போது உங்கள் உயிர் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற தொடங்குது. ஆனா இப்போ ஒரு சந்தேகம், இந்த சுவர் எப்போ உடையும்? நிறைய காரணங்கள் இருக்கு. நம்மளோட வாழ்க்கை முறை, மன அழுத்தம். ஒருவேளை உடைஞ்சா என்னாகும்னு நம்ம குறிப்புகள்ல ஒரு வார்த்தை இருக்கு, பிளாக் ஹோல். இத படிச்சதும் எனக்கு கொஞ்சம் பயமாவும் குழப்பமாவும் இருந்துச்சு. பிளாக் ஹோல்னு படிச்சதும் கண்டிப்பா அந்த விண்வெளி பிளாக் ஹோல் தான் ஞாபகம் வரும். ஆமா, விண்வெளியில இருக்கிற பிளாக் ஹோல் பக்கத்துல போற வெளிச்சத்தை கூட எப்படி உள்ள இழுத்துக்குமோ அதே மாதிரி உச்சந்தரையில இருக்கிற ஒரு பள்ளம் ஆறா உடையும் போது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தலைக்கு மேல ஒரு கருந்துளையா? அது எப்படி சாத்தியம்? இது உண்மையிலே அறிவியலா? இதை நேரடியா விண்வெளி அறிவியலோட ஒப்பிடக்கூடாது. இங்கதான் சித்தர்களின் மொழியப்பா நாம் புரிந்து கொள்ளணும். இது ஒரு மிக ஆழமான துல்லியமான உருவகம், அதாவது மெட்டஃபர். ஓ, இது ஒரு மெட்டஃபரா? ஆமா, விண்வெளியில பிளாக் ஹோல் எப்படி ஒரு மாபெரும் வெற்றிடமாக, அதாவது ஒரு வேக்யூமாக செயல்படுகிறதோ அதே போல மனித உடலிலும் ஒரு வெற்றிட உருவாகும் தன்மையை தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ உடம்புக்குள்ள ஒரு வேக்யூம் உருவாகுமா? கண்டிப்பா. இந்த ஆபத்தை உணர்த்த சிவவாக்கியர் என்ற சித்தர் மிக அற்புதமான, அதே சமயம் மிகவும் கடுமையான ஒரு பாடலை பாடியுள்ளார். சிவவாக்கியர் பாட்டா? என்ன பாட்டு அது? அவரது வார்த்தைகளின் வீரியத்தை கவனியுங்கள். கரந்த பால் முலை பூகா, கடைந்த வெண்ணெய் மோர் பூகா, உடைந்து போன சங்கின் நோசை, உயிரும் மெய்யும் நிற்கவே. இது எவ்வளவு ஆழமான உருவகம் தெரியுமா? ஒரு நிமிஷம், இந்த பாடலை நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறேன். கரந்த பால் முலை பூகா, அதாவது பசுவிடமிருந்து ஒரு முறை பாலை கறந்துவிட்டால் அந்த பால் எப்படி மீண்டும் காம்புக்குள் செல்ல முடியாதோ, ஆமா. அப்புறம் தயிரை கடைந்து வெண்ணெயை எடுத்துவிட்டால் அந்த வெண்ணெய் எப்படி மீண்டும் மோராக மாற முடியாதோ, இதெல்லாம் ஒரு தடவை நடந்துட்டா திரும்ப பழைய நிலைக்கு போகாதுங்கிறது குறிக்குது, அதானே? சரியாக பிடித்து விட்டீர்கள். அதோடு அவர் நிற்கவில்லை. உடைந்து போன சங்கின் ஓசை என்கிறார். ஒரு சங்கை எடுத்து ஊதினால் அதிலிருந்து ஒரு கம்பீரமான ஓசை வரும் இல்லையா? ஆமா, நல்ல சத்தம் வரும். அந்த சங்கு என்பது ஒரு சுருள் வடிவ கட்டமைப்பு, அதாவது ஸ்பைரல் கேவிட்டி. அது பிரபஞ்சத்தின் அலைவரிசையோடு இணைந்து ஒலிக்கக்கூடியது. ஓகே. ஆனால் அதே சங்கு சுக்குநூறாக உடைந்து விட்டால் அதிலிருந்து அந்த ஓசை வருமா? கண்டிப்பா வராது. வராது. அந்த ஓசையை மீண்டும் அந்த உடைந்த சங்குக்குள் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாய் முடியாது. அதுபோலவே மனிதனின் பாதுகாப்பு கவசமான ஆரா உடையும் போது உச்சந்தலையில் உள்ள அந்த மையப் புள்ளியானது ஒரு கருந்துளையாக, ஒரு காஸ்மிக் வேக்யூமாக மாறிவிடுகிறது. மை காட், காஸ்மிக் வேக்யூம்! ஒருமுறை ஆரா சிதைந்து விட்டால் உங்கள் உடலுக்குள் இருக்கும் உயிர் சக்தி முழுவதுமாக அந்த வெற்றிடத்தின் வழியாக வெளியேறிவிடும்.
சங்கு உடைந்தால் ஓசை எப்படி திரும்ப வராதோ, பால் எப்படி திரும்ப உள்ளே செல்லாதோ, அதே போல வெளியேறிய அன்று உயிர் சக்தி மீண்டும் உடலுக்குள் வராது. இது நினைச்சலே ரொம்ப பதற்றமா இருக்கு. போன உசுறு திரும்ப வராதுங்கிறத இவ்வளவு நுட்பமா ஒரு அறிவியலோட நிச்சு சொல்லியிருக்காங்க. அதுதான் சித்தர்களோட சிறப்பு. ஆனா இப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. எனர்ஜி cannot be created or destroyed அப்படின்னு அறிவியல் சொல்லுதுரே. ஆமா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்ப சுவர் இடிஞ்சா உள்ளே இருக்கிற உயிர் சக்தி வெளியில போயிடும், சரி. ஆனா அது வெளியில போன அந்த வெற்றிடம், அந்த பிளாக் ஹோல் அப்படியே காலியாவா இருக்கும். இயற்கை எப்போதுமே ஒரு வெற்றிடத்தை அனுமதிப்பதில்லை. இது தெர்மோடைனாமிக்ஸ் விதிகளில் ஒன்றான என்ட்ரோபி என்ற கருத்தோட ஒத்துப்போகுது. என்ட்ரோபியா? ஆமா, மூடிய அமைப்பில், அதாவது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டமில் ஒழுங்கு இருக்கும். ஆனா அந்த அமைப்பு உடையும் போது ஒழுங்கின்மை, அதாவது கேயாஸ் உள்ளே நுழையும். ஓ, ஓகே, புரியுது. உங்கள் உயிர்ச்சக்தி வெளியேறிய அந்த வெற்றிடத்தை நிரப்ப வெளியிலிருந்து கழிவு உள்ளே வரும். இந்த இடத்தில்தான் நவீன அறிவியலின் டார்க் எனர்ஜி என்பதை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். டார்க் எனர்ஜி உள்ள வருமா? ஆமாம், பிரபஞ்ச இருள் அல்லது நட்சத்திர கழிவுகள் என்று சொல்லப்படும் அந்த தேவையற்ற எதிர்மறையான ஆற்றல் பாதுகாப்பற்ற அந்த பிளாக் ஹோல் வழியாக உங்கள் உடலுக்குள் புகுந்து உங்கள் உடலையும் மனதையும் முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொள்ளும். ரொம்ப பயமா இருக்கு கேட்கவே. இது உடல் ரீதியான நோய் மட்டுமல்ல, மனரீதியான, ஆன்மீக ரீதியான மாபெரும் அழிவு. இது கேட்கும்போதே முதுகு தண்டு செலிர்க்கிறது. நாம எப்பவும் வெளியில இருக்கிற வைரஸ், பாக்டீரியா பத்தி தான் கவலைப்படுறோம். அதுக்கேத்த மாதிரி மருந்துகளை தேடுறோம். ஆமா, பிசிக்கல் பாடியை மட்டும்தான் பாக்குறோம். ஆனா நம்ம உடம்பு சுத்தி இருக்கிற இந்த ஆறா உடைஞ்சா பிரபஞ்சத்தோட இருளே நம்ம உடம்புக்குள்ள வந்துடும் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. சரி, உச்சந்தலையில இருக்கிற இந்த பிளாக் ஹோல் பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா தெரிஞ்சுக்கணும். கேளுங்க. அறிவியல் படி நம்ம உடம்புல மொத்தம் 9 வாசல்கள் இருக்குன்னு சொல்றாங்க. கண்ணு, காது, மூக்குன்னு ஆரம்பிச்சு 9 ஓட்டைகள் இருக்கு. ஆமா, நவத்வாரங்கள்னு சொல்லுவாங்க. ஆனா குறிப்புகள்ல 10வது வாசல்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எங்க இருக்கு? நமது உடற்கோரியல் மற்றும் ஆன்மீக அறிவியலின்படி நீங்கள் சொன்ன அந்த 9 துவாரங்களை தாண்டி 10வதாக ஒரு கண்ணுக்கு தெரியாத துவாரம் நமது உச்சந்தலையில் இருக்கிறது. உச்சந்தலையிலையா? இதை சகஸ்ராரம் என்று யோக கலையில் சொல்வார்கள். பல இதழ்களைக் கொண்ட தாமரை என்று இதை உருவகப்படுத்துவார்கள். சித்தர்கள் இதை 10 வாசல் அல்லது உச்சித்துளை என்று அழைக்கிறார்கள். ஓ, அப்போ இதுதான் அந்த பிளாக் ஹோல் உருவாகிற இடமா? ஆமா, நான் முன்னமே சொன்னது போல இதுவே பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் இடமாக செயல்படுகிறது. இது திறந்திருக்கும்போது ஆறா வலுவாக இருந்தால் பிரபஞ்சத்தின் நல்ல சக்திகளை மட்டுமே உள்ளே அனுமதிக்கும். ஆனால் ஆறா பலவீனமாக இருந்தால் இது ஒரு பிளாக் ஹோலாக மாறி எல்லாவற்றையும் விழுங்கும். பட்டினத்தார் பாடல் ஒண்ணு நம்ம குறிப்புகள்ல இருக்கே, அது இத பத்தி தானா? ஆம், பட்டினத்தாரின் அந்த பாடல் வரிகள் மிகவும் எச்சரிக்கை உணர்வு கொண்டவை. முச்சந்து கூட்டி 10 வாசல் அடைக்கப்படும் முன்னே என்று அவர் பாடியுள்ளார். முச்சந்து கூட்டி முச்சந்தி கூட்டி, இதோட அர்த்தம் என்ன? இதனுடைய பொருளை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனின் இறுதிச் சடங்கின் போது செய்யப்படுகின்ற காரியங்களை மேலோட்டமாக சொல்வது போல தோன்றினாலும் இதன் உண்மையான மறைபொருள் அந்த 10 வாசல் என்பதில் அடங்கியுள்ளது. அதாவது அந்த உச்சந்தல வாசல். சரியா சொன்னீங்க. 9 வாசல்களை தாண்டி உங்களின் 10வது வாசல் உச்சந்தலையில் உள்ளது. ஆறா பலவீனம் அடையும் போது இந்த 10வது வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக பிரபஞ்ச இருள் உள்ளே புகுந்துவிடும். புகுந்துட்டா என்ன ஆகும்? அது உள்ளே நுழைந்து விட்டால் அது முதலில் அழிப்பது உங்கள் உடலை அல்ல, உங்கள் ஞானத்தை, உங்கள் சிந்தனை திறன், தெளிவு, உங்களை நீங்களே உணரும் தன்மை அனைத்தையும் அந்த டார்க் எனர்ஜி எனப்படும் என்ட்ரோபி அழித்துவிடும் என்பதைத்தான் பட்டினத்தார் மிக நேரடியாக உணர்த்துகிறார். இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். இவ்வளவு ஆபத்துகள் சுத்தி சுத்தி இருக்கு. ஆறா உடைந்தால் உயிர் சக்தி போகும். 10வது வாசல் வழியா பிரபஞ்ச இருள் உள்ளே வரும். சிந்தனை திறன் அழியும். இப்படி நிறைய பயமுறுத்துற விஷயங்களை பார்த்தோம். ஆமா, கேட்க கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். இப்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். பிரச்சனை இருந்தா கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கணுமே. நமது ஆறாவே எப்படி காப்பது? எப்படி அந்த மெய் ஒளிங்கிற சுவரை இரும்பு கொட்டையா மாத்துறது? இதுக்கு சித்தர்கள் ஏதாவது வழி சொல்லியிருக்காங்களா? சித்தர்கள் வெறும் நோயை சுட்டிக்காட்டிவிட்டு செல்பவர்கள் அல்லர். அதற்கான அருமருந்தையும் வாழ்க்கை முறையையும் அளித்துவிட்டு செல்பவர்கள். அப்பாடா, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த எல்லை காவலை பாதுகாத்து ஆறாவை எப்படி உறுதிப்படுத்துவது என்பதற்கு அவர்கள் காட்டிய மிகச்சிறந்த நடைமுறை சாத்தியமான தீர்வுதான் வாசியோகம். வாசியோகம்? வாசி அப்படின்னா? வாசி என்றால் சுவாசம், மூச்சுக்காற்று.
சுவாசத்தை கட்டுப்படுத்தி முறைப்படுத்தும் போது ஆரா எப்படி வலுவடைகிறது என்பதை விளக்குவதற்கு பாம்பாட்டி சித்தரின் ஒரு பாடலை நாம் இங்கே உற்று நோக்க வேண்டும். பாம்பாட்டி சித்தரா? அவரும் இத பத்தி சொல்லிருக்காரா? கண்டிப்பா. அது ஒரு சாதாரண பாடல் அல்ல, மிகப்பெரிய ரகசியங்களை தன்னுள் பொதித்து வைத்திருக்கும் ஒரு மாபெரும் மறைபொருள். 8 மாமலையை ஓர்தட்டில் ஏற்றி 7 கடலை ஒரு கரண்டியால் முகப்போம் என்று பாடுகிறார் பாம்பாட்டி சித்தர். அட, 8 மாமலை 7 கடல், இத கேட்கும்போது ஏதோ மிகப்பெரிய மாயாஜால மாதிரி, புராண கதை மாதிரி தோணுது. மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். 8 மலைய ஒரு தராசு தட்டுல வைக்கிறதும் 7 கடலை ஒரே ஒரு கரண்டியால் அள்ளுறதும் உண்மையிலே சாத்தியமா? இதுல எந்த மறைப்பொருள் இருக்கு? கொஞ்சம் இந்த ரகசியத்தை உடைங்களேன். இங்கதான் நாம் சித்தர்களின் மொழியை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பிரபஞ்ச உண்மைகளை குறியீடுகள் மூலமாகவே பேசினார்கள். 8 மாமலை என்று அவர் குறிப்பிடுவது வெளியில் இருக்கும் இமயமலையையோ அல்லது விந்தியமலையையோ அல்ல. ஓ, பின்ன எந்த மலையை சொல்றாரு? அவர் குறிப்பிடுவது ஒவ்வொரு மனிதனின் உடலையும். உடம்புயா? அது எப்படி? எப்படி என்று கேட்கிறீர்களா? பண்டைய காலத்தில் மனிதர்கள் பொருட்களை தங்கள் உடற்பாகங்களைக் கொண்டே அளந்தார்கள். சாண், முழம் என்றெல்லாம் சொல்வார்களே. ஆமா, ஒரு சான் 2 சான்னு அளப்பாங்க. அப்படி ஒரு மனிதனின் உடலின் உயரம் என்பது அவனுடைய சொந்த கையின் விரல்களால் அளக்கப்பட்டால் சரியாக 8 ஜான் அல்லது 8 சான் அளவு இருக்கும். ஓ, அதான் அந்த பழமொழி இருக்கே, என்ஷான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்னு. மிகச்சரி. இந்த 8 சான் அளவுள்ள உடம்பின் முழு பலத்தையும் ஆற்றலையும் தான் பாம்பாட்டி சித்தர் 8 மாமலை என்று மிக பிரம்மாண்டமாக குறிப்பிடுகிறார். இது நம்பவே கஷ்டமா இருக்கே. 8 சான் உடம்பு தான் 8 மாமலையா? அப்போ அந்த பாட்டுல வர்ற 7 கடல் அப்படிங்கிறது எதை குறிக்குது? வெளியில இருக்கிற வங்காள விரிகுடா, அரபிக்கடல் இல்லையா? அதுதான் இன்னும் ஆச்சரியமான விஷயம். 7 கடல் என்பது பூமியில் உள்ள பெருங்கடல்கள் அல்ல, மனித உடலை சுற்றி உள்ள ஆராவின் நிறங்களை அது குறிக்கிறது. ஆராவோட கலர்ஸியா சொல்றாரு? ஆமா. அறிவியல் படி ஆரா என்பது ஒரு குறிப்பிட்ட நிறம் மட்டும் கொண்டதல்ல, அது பல நிறங்களைக் கொண்ட ஒரு மின்காந்த ஒளிவட்டம். விப்ஜியார் என்று நாம் படிக்கும் வானவில்லின் 7 நிறங்கள்தான் மனித உடலை சுற்றி உள்ள ஆராவிலும் காணப்படுகின்றன. 7 கலர்ஸ், வாவ்! நம் உடலில் உள்ள 7 சக்கரங்களோடும் இந்த 7 நிறங்கள் தொடர்புடையவை. இந்த 7 வண்ண நிறங்களின் தொகுப்பையே சித்தர் 7 கடல் என்று அழைக்கிறார். அடேங்கப்பா! 8 சான் உடம்ப ஒரு தட்டுல வச்சு 7 நிற ஆராவ ஒரு கரண்டியில அள்ளுவோன்னா, இதன் முழுமையான அர்த்தம் இப்ப எனக்கு விளங்குது. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒருத்தர் தன்னுடைய வாசி யோகத்தால, அதாவது தன்னுடைய ஊச்சுக்காற்ற கட்டுப்படுத்துறதால, தன்னுடைய 8 சான் உடம்பையும் அந்த 7 வண்ண ஆராக்களையும் தன் முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அவர் கைக்குள் அடங்கிவிடும். அவர் ஒரு மாபெரும் சக்தியா மாறுவார். அப்படிதானே? முற்றிலும் உண்மை. தன் உடலையும் தன் ஆராவையும் எவன் ஒருவன் தன் சுவாசத்தின் மூலம் பலமாக வைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் அசாத்தியமான ஆற்றல் கிடைக்குது. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இதை புரிந்து கொள்ள நமது குறிப்புகளில் ஒரு அருமையான, ரொம்பவே ஆழமான ஒப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு. கிராமத்து காவல் தெய்வமான ஐயனார் கையில் ஒரு பெரிய அருவா வைத்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். ஆமா, ஐயனார் அருவா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. அந்த அருவாலை ஏன் அவர் கையில் வைத்திருக்க வேண்டும்? அது எல்லையை காக்கும் ஆயுதம். அந்த ஆயுதம் எவ்வளவு கூர்மையாக கம்பீரமாக இருக்குமோ அதுபோலவே ஒரு மனிதனின் சுவாசமும் அவனது ஆறாவும் மிகவும் கூர்மையாகவும் பலமாகவும் இருக்க வேண்டும். ஓ, நம்ம மூச்சு காத்து தான் அந்த அருவாவா? ஆமா. அப்படி உங்கள் மூச்சுக்காற்று சீராகவும் கூர்மையாகவும் இருந்தால் எந்த ஒரு பிரபஞ்ச கழிவும் எந்த ஒரு டார்க் எனர்ஜியும் உங்களை நெருங்க முடியாது. நீங்கள் உங்களின் சொந்த எல்லையை காக்கும் ஐயனாராக மாறுகிறீர்கள். ஐயனார் அருவா உருவகம் நிஜமாவே ஒரு மிகப்பெரிய திறவுகோள். உங்க மூச்சு காத்து தான் உங்களுக்கான ஐயனார் அருவா. அதை கூர்மையா வச்சுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நாம இப்போ இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். நாம இதுவரைக்கும் பேசினத வச்சு பார்த்தா பூமியை காப்பாத்துற மேக்னட்டோஸ்பியரும் உங்களை காப்பாத்துற மெய்யொழியும் ஒண்ணுதான். அந்த 6ஆங்கிற கோட்டு சுவர் உடைஞ்சா உச்சந்தலையில் இருக்கிற 10வது வாசல் ஒரு காஸ்மிக் பிளாக் ஹோலா மாறும். கரெக்ட். சரியா சம்மரைஸ் பண்றீங்க. சிவவாக்கியர் சொன்ன உடைந்த சங்கு மாதிரி நம்ம உயிர் சக்தி வெளியேறிடும். அது திரும்ப வராது. அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற நட்சத்திர கழிவுகள், அதாவது என்ட்ரோபி, அந்த 10 வாசல் வழியா உள்ளே புகுந்து நம்ம ஞானத்தையே அழிச்சுடும்.
ஆமா, இதை தடுக்கணும். இதை தடுக்க ஒரே வழி பாம்பாட்டி சித்தர் சொன்ன மாதிரி மூச்ச கவனிச்சு வாசி யோகம் மூலமா அந்த 7 வண்ண ஆறாவ இரும்பு கோட்டையா மாத்துறதுதான். மிக நுட்பமாக உள்வாங்கி இருக்கிறீர்கள். இறுதியாக உங்களை கேட்கிறவங்க மனதில் பதிய வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். திருமூலரின் வாக்கின்படி உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். ஆமா ஆமா. உங்களுக்கு பல அரண்கள் இருக்கலாம், செல்வமோ பதவியோ உங்களை பாதுகாக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களை சுற்றியுள்ள அந்த 7 வண்ண ஆறாதான் உங்களுக்கான முதல் மற்றும் முக்கியமான பாதுகாப்பு அரண். இது வெறும் தியரி கிடையாது. நிச்சயமா. அறிவியலும் சரி, ஆன்மீகமும் சரி, இவை ஏதோ பழைய புத்தகங்களில் படிக்க வேண்டிய வெறும் வார்த்தைகள் அல்ல. இவை உங்கள் உடலுக்குள்ளும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் ஒவ்வொரு நொடியும் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கும் அற்புதமான செயல்முறைகள். ரொம்ப சரிங்க. இதை உணர்ந்து உங்கள் வாசியை, உங்கள் மூச்சை நீங்கள் கவனிக்கத் தொடங்கினால் நீங்களும் அந்த எல்லையில்லா பிரபஞ்ச ஆற்றலின் ஒரு பகுதியாக பரிணமிக்கலாம். அண்டம் உங்கள் உடலுக்குள் பேசும் குரலை உங்களால் கேட்க முடியும். பிரபஞ்சம் நம்ம உடம்புக்குள்ளேயே பேசுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. அறிவியலும் ஆன்மீகமும் நம்ம உடம்புல கைகோத்து நடக்கிற ஒரு நாடகம் இது. இப்போ உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. நாம விடைபெறதுக்கு முன்னாடி நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க ஒரு நிமிஷம் ஆழமா சிந்தித்து பாருங்க. சொல்லுங்க. இன்னைக்கு நாம நாசா, இஸ்ரோன்னு விண்வெளி ஆராய்ச்சி கூடங்களை வச்சுக்கிட்டு பல 100 கோடி ரூபாய் செலவு செஞ்சு மிகப்பெரிய தொலைநோக்கிகள் வழியா பிரபஞ்சத்தை பார்த்து காந்தப்புலம், பிளாக் ஹோல், டார்க் எனர்ஜி, என்ட்ரோப்பின்னு அறிவியல் மொழியில பல விஷயங்களை பேசுறோம். ஆமா, இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி. ஆனா எந்த விதமான நவீன தொலைநோக்கிகளும் கம்ப்யூட்டர்களும் ஆராய்ச்சி கூடங்களும் இல்லாத பலாயிரம் வருடங்களுக்கு முந்தைய காலத்துல வெறும் தங்கள் மூச்சு காற்றையும் சொந்த உடலின் ஆற்றலை மட்டுமே கூர்ந்து கவனித்து அண்டவெளியின் கருந்துளைகளையும் காந்தப்புல விதிகளையும் நமது சித்தர்களால் எப்படி இவ்ளோ துல்லியமாக வரையறுக்க முடிகிறது? இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய கேள்விதான். ஒருவேளை நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பிரமாண்டமான பிரபஞ்சத்தின் அத்தனை ரகசியங்களையும் திறப்பதற்கான திறவுகோல் அந்த இருண்ட மின்வெளியில் இல்லையோ? உடம்புக்குள்ள பிண்டமா சுருங்கி இருக்கோ? ஆமா. அந்த மாபெரும் திறவுகோல் உங்கள் சொந்த உடலுக்குள்ளேயே உங்களின் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலுமே உங்களுக்காக காத்திருக்கிறதோ? இந்த ஆழமான உங்களை சிந்திக்க வைக்கும் கேள்வியோடு உங்களின் சொந்த தேடல் தொடரட்டும் என்று வாழ்த்துகிறோம். கண்டிப்பா. உங்களை வியப்பில் ஆழ்த்திய இந்த அண்டம் குரல் தேடலை நாம் ரொம்ப உற்சாகமா நிறைவு செய்யறோம். நீங்க ஆழமா மூச்சு விடுங்க, உங்க ஆறாவை கூர்மையாக்குங்க, அந்த 10வது வாசலை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. அடுத்த ஒரு அற்புதமான ஆழ்ந்த தேடல்ல நாம சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.